இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பீட்டர் பார்க்கரான ஸ்பைடர்மேன் வந்து எந்தெந்த சூட்ஸ்லாம் யூஸ் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு டயர் மேக்கர் லிஸ்ட்டையே க்ரியேட் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்பைடர்மேன் சூட்ஸையுமே நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஸ்பைடர்மேன் மூவிஸ்லையும் காமிக்கப்பட்டது தான். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம். எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே 31 ஜூலை 2026க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டயர் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டாபி மேக்கியூ ஸ்பைடர்மேன் சூட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 மூவியில் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரெயின் ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டை கிளியர் அளவுக்கு சண்டை போட்டிருப்பார். ஸோ அதனால் இது மாஸில் தான் வைக்கணும். அடுத்ததாக இருக்கிறது ஸ்பைடர்மேன் 1 படத்தில் காமிச்சது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு போட்டிருப்பார். ஆனாலும் இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம ஒஸ்ட்லேயே வைப்போம். அடுத்த நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வெனம் சூட்டு தான். வெனம் ஸ்பைடர்மேன் சூட்டு வந்து பார்க்க மாஸாக தான் இருக்குது. இருந்தாலும் இது நம்ம நல்லா இருக்குங்கிறதுலேயே வைப்போம். ஏன்னா இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் சூட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நடித்த ஸ்பைடர்மேன் மூவியில் காமிச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து சரியில்லை அப்படிங்கிறதுலேயே வைப்போம். நெக்ஸ்ட் இருக்கிறது அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 மூவியில் காமிச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு நல்லாவே ஃபிட்டாக இருக்கும். இருந்தாலும் அதோட கண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இடிக்குது. அதனால் இது நல்லா இருக்குங்கிறதுலேயே வைப்போம். அடுத்தது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 மூவியில் காமிச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதனால் இதை நம்ம சூப்பர்லேயே வச்சுருவோம். ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை வந்துட்டாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டு நல்லா தான் இருக்குது. அப்படியே காலேஜ் பையன் மாதிரியே இருக்குது. இது நம்ம நல்லா இருக்குங்கிறதுலே வைப்போம். அடுத்ததாக அட்வான்ஸான ஒரு சூட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, நானோடெக் சூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க் தான் க்ரியேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவே இது வந்து மாசுன்னு கொடுக்கலாம். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவியில் வெனம் மாதிரி இருக்கிற சூட்டு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு வந்த சூட்டு. ஸோ அதனால் இது நம்ம சூப்பர்லேயே வைப்போம். இந்த சூட்டை பற்றி எனக்கு தெரியும். இது வந்து நைட் மங்கி சூட்டு தான். இது வந்து நம்ம சூப்பராக இருக்குங்கிறதுலே வைக்கலாம். இருந்தாலும் இது நம்ம நல்லா இருக்குங்கிறதுலே வைப்போம். இது பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்து இருக்கிறதும் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் மூவியில் காமிச்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனை க்ரியேட் பண்ணிக்கிட்ட சூட்டு. இது பார்க்க சூப்பராகவே இருக்கும். அதனால் இது சூப்பர்லேயே வைப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவியில் காமிச்ச சூட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் மாசாகவே இருக்குது தான். இருந்தாலும் நம்ம இது சூப்பர்லேயே வைப்போம். ஃபைனலாக பீட்டர் பார்க்கர் யாருன்னே யாருக்குமே தெரியாதப்போ ஒரு க்ரியேட் பண்ண ஒரு சூட்டு தான். இந்த சூட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ரொம்பவே மாஸாக காமிச்சிருப்பாங்க. அதனால் இது வந்து நம்ம மாஸ்லேயே வைப்போம். ஸோ ஃபைனலி அவ்வளோதான். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட். நீங்களும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க.